அதாவது மோகன்ஜின்னு ஏற்கனவே தெரியாமல் நான் பாடிட்டேன், அதுக்காக நான் வருத்தப்படுறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு. நீங்கள் யார்கிட்ட மன்னிப்பு கேட்குன்னு தெரியல. ஓகே, நீங்கள் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களோ வருத்தப்பட்டீங்களோ விட்டு ஓகே, டில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ நீங்கள் அந்த படத்தில் பாட்டுக்காக வருத்தப்பட்டீங்க. நீங்கள் வருத்தப்பட வேணாம் தான் அவர் வாய்ஸ் தூக்கிட்டார். அப்போ அவர் கரெக்டாக இருக்கார். இப்போ ஏன்னா நீங்கள் மனசு வருத்தப்பட்டு ஏண்டா பாடணும்னு உங்கள் மனமெல்லாம் பாடாமல் வாய்ஸையை தூக்கிட்டார். இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கலாம். உங்களுக்கு வருத்தப்பட தேவையில்ல. நீங்கள் அப்பா அவர் படத்தில் என் பாட்டு இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்கலாம். ஆனால் அதில் பாடினதுக்காக சம்பளம் வாங்கினீங்கள, அது திருப்பி கொடுக்குறது முறை. ஏன்னா நீங்கள் வருத்தப்பட்ட தெரியாமல் பாடிட்டுங்கிறக்க வாய்ஸை தூக்கி எடுத்துதான் இருக்கு. இப்போ படத்தில் உங்கள் வாய்ஸ் இருக்க போகிறதில்ல, வேறு சிங்கர் வச்சு பாட போகிறாரு. அப்போ நீங்கள் அமௌண்ட்டை திருப்பி கொடுக்குறது முறை. அது இன்னும் எங்களோட வேண்டுவோம். அவங்க ஒரு நடிகைங்க ஆர்டிஸ்ட்டுங்க அந்த படத்தில் நடிச்சிட்டாங்க, சம்பளம் வாங்கிட்டாங்க, வாங்க சம்பளத்துக்கு அவங்க விசுவாசமாக கூப்பிட்றாங்க. இதெல்லாம் பெருசும் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் சொல்லட்டுங்கிறேன். அதை போய் பெருசாக எடுத்துக்கூடாது. நம்ம சொல்கிறத அவங்க எப்பவுமே இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை பார்க்க சொல்லக்கூடாது சார். அப்படின்னா நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களை பிளாக் பண்ணிட வேண்டியதான். தமிழ் படத்தை எங்களுக்கு பராசக்தியும் தமிழ் படம், ஜானகம் தமிழ் படம். நீங்கள் சினிமாக்காரனா எல்லாருக்குமே 2 படமும் ஓடணும், 2 படம் வெற்றி அடையணும். ஒரு படம் வெற்றி அடையணும், ஒரு படம் தோக்கம் யாரும் நினைக்கக்கூடாது. இப்போ பராசக்தி குறிப்பை சேர்ந்தவங்க அவங்க யாராக தான் சரி, ஜானம் தோக்குன்னு நினைச்சாலும் அது சரியான நோக்கம் இருக்காது. அதே மாதிரி இங்கே இவங்களும் இப்போ பராசக்தி தோக்குன்னு நினைக்கவும் கூடாது. 2 வெற்றி அடிக்கணும். 2 வெற்றி அடிச்சதான் எங்களுக்கு சினிமா துறைக்கு நல்லது. 2 படம் வெற்றிடைய என் வாழ்த்துக்கள். அவங்க ஸ்ரீலீலா சொல்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம். அவங்க பேச்சு கேட்டலாம் யாரும் படம் பார்க்கணும் யாரும் முடிவு பண்ணுறதில்ல. நம்ம முடிவு பண்ணுவோம் எந்த படம் பார்க்கணும், எந்த படம் எத்தனை பார்க்கணும், நம்ம முடிவு பண்ணுறோம். ஸ்ரீலெல்லாம் சொல்கிறது அதெல்லாம் விட்டுருந்துட்டு இல்லை. அது மோகன்ஜி சினிமை விவகாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்பவும் அதை பாடினதுக்கு என்ன அமௌண்ட் வாங்கினீங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டா உங்கள் வாய்ஸை தூக்கிடலான்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மோகன்ஜி இயக்க சங்கத்தில் ஒரு புகார் கட்டம் கொடுத்துருந்தார் சார். இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் என்னைய சொல்லி இந்த இயக்குனர்னால் நான் பாடிக்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நானும் பெரிய ரொம்ப தேச துரோகி மாதிரியும், நானும் பெரிய ஒரு ஆபத்தான மாதிரி ஒரு குடும்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. என்ன ரீசன் நான் கேட்க சொல்லவே இல்லை. இன்னொன்று அவங்க பொது வழியில் போட்டாங்க சார். அவங்க பொது வழியில் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும். அந்த ட்விட்டரில் போட்டாங்கள்ல அதை அவங்க டெலிட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு புகாராக கொடுத்தாங்க. இப்போ நாங்களும் அப்புறம் அதை பெப்சிக்கு அனுப்பி பெப்சியும் சைட்லையும் பேசினாங்க. அப்புறம் எங்கள் இயக்க சங்கம் சைட்லையும் பேசினோம். ஆனால் சின்மயி மேடம் ஓகே, நம்ம அவங்க ஒரு லேடி, அவங்கள மன்னிப்பு கேட்குறதான் திருப்பி அதெல்லாம் ரொம்ப வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் அதில் ஃபோர்ஸ் கொடுக்கல. ரிக்வஸ்ட்டில் கேட்டது அந்த ட்விட்டரில் உள்ளதை அதை டெலிட் பண்ணிடுங்க, அது வரைக்கும் போதும் பண்ணால் கூட நாங்கள் மோகன்ஜிட்ட சொல்லி பண்ணிடுறோம் அப்படின்னா. ஆனால் பலர் பேசியும் நிறைய பேர் பேசினாங்க. யார் பேசியும் நான் ட்விட்டரில் டெலிட் பண்ண மாட்டேன் அதில் அது அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க. பண்ணுற மாதிரி தெரியல. அப்புறம் மோகன்ஜி திருப்பி என்ன சார் நாப்பில் அப்போ சொன்னேன், அவங்க ஏற்கனவே பல விஷயத்தை கடந்து வந்திருக்காங்க, ரொம்ப அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, என்ன சார் பண்ணலாம்ட்டு. அப்புறம் நான் சொன்னோம், நீங்கள் உங்கள் இஷ்டம், அவங்க டெலிட் பண்ண மட்டும் சொல்லிட்டாங்க. இப்போ சங்கம்லாம் போயிட்டு ப்ரெஸ் எல்லாம் கொடுத்து பண்ணால் நல்லா இருக்காது. அந்த அவங்க வாய்ஸு நீங்கள் வச்சுக்கிறதா இல்லை எடுத்துக்கிறாங்கிறது அது உங்கள் இஷ்டம். நான் எடுங்கன்னு சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக வச்சதுன்னு சொல்ல மாட்டோம். இது ஒரு இயக்குனராக நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவர் சரி சார் இந்த என்னை தனிப்பட்ட முறை சொல்லி அதுக்கப்புறமும் அந்த வாய்ஸ் வச்சு தான் நான் ரிலீஸ் பண்ணுங்கிறதுலாம் நல்லா இருக்காது. அவங்க டெலிட் பண்ணாட்டோ பரவாயில்ல சார், நான் வாய்ஸை தூக்கிறேன் சார் அப்படின்னாங்க. அப்படி சொல்லித்தான் அவர் வாய்ஸ் தூக்கிட்டார்.
ஓகே, இது வந்து சுமூகமாக முடிஞ்சிச்சு. ஏன்னா சின்மய மேடத்தை பற்றி தெரியும். அவங்க பல வருஷமாக நிறைய விஷயங்கள் அவங்க கொஞ்சம் சில சங்கம் கூட தப்பு பேச விடாமல் வச்சுருந்துச்சு. அளவுக்கு மீறி வந்திருக்காங்க. நம்ம ஒரு லேடிஸ் போடக்கூடாது. நான் என்னன்னா என் சைடில் ஒன்று தான். இப்போது இந்த இயக்குனர், அதாவது மோகன்ஜின்னு இயக்குனர் தெரியாமல் நான் பாடிட்டேன், அதுக்காக நான் வந்து வருத்தப்படுறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் யார்கிட்ட மன்னிப்பு கேட்குன்னு தெரியல. ஓகே, நீங்கள் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களோ வருத்தப்பட்டுகளோ விட்டு ஓகே டில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ நீங்கள் அந்த படத்தில் பாட்டுக்காக வருத்தப்பட்டீங்க. நீங்கள் வருத்தப்பட வேணாம் தான் அவர் வாய்ஸ் தூக்கிட்டார். அப்போ அவர் கரெக்டாக இருக்கார். இப்போ ஏன்னா நீங்கள் மனசு வருத்தப்பட்டு ஏண்டா பாடணும்னு உங்கள் மனமெல்லாம் பாடாமல் வாய்ஸையை தூக்கிட்டார். இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கலாம். உங்களுக்கு வருத்தப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து அப்பா அவர் படத்தில் என் பாட்டு இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்கலாம். ஆனால் அதில் பாடினதுக்காக சம்பளம் வாங்கினீங்கள, அது திருப்பி கொடுக்குறது முறை. ஏன்னா நீங்கள் வருத்தப்பட்ட தெரியாமல் பாடிட்டுங்கிறக்க வாய்ஸை தூக்கி எடுத்துதான் இருக்கும். இப்போ படத்தில் உங்கள் வாய்ஸ் இருக்க போகிறதில்ல, வேறு சிங்கர் வச்சு பாட போகிறாரு. அப்போ நீங்கள் அமௌண்ட்டை திருப்பி கொடுக்குறது முறை. அது இன்னும் எங்களோட வேண்டுகோள். நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம். அதனால் இதோட சுமூகமாக இது முடிச்சுங்கிறது எனக்கு திருப்தி. மோகன்ஜிக்கும் இதை பெருசு பண்ணாமல் கரெக்டாக ஒரு சுமூகமாக அவரும் போயிட்டார். அவருக்குடைய இயக்குனர் சங்கம் சார்பாக அவருக்கும் நன்றி. வலைத்தளத்தில் வந்து பிக் பாஸ் பற்றி ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட ஆர்குமெண்ட்லாம் இருக்கு. சமூகத்துக்கு வந்து இந்த அளவுக்கு சமூகம் சார்ந்த விஷயங்கள் இருப்பாங்களான்னு ஒரு பயப்படவே வைக்குது. அதை பற்றி உங்களை இயக்குனராக உங்களை கருத்து என்ன? பிக் பாஸ்ல உள்ள நடக்கிற நிகழ்வுகள் வந்து அது யதார்த்தமான நிகழ்வா, இல்லை கிரியேட் பண்ண நிகழ்வா, இல்லை அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டின் படி உள்ள நடத்துகிறாங்களா, இது பல இருக்குது. இப்போ நம்ம டிவியில் சீரியல் பார்க்குறோம், வெப் சீரிஸ் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் நீங்கள் பிக் பாஸை பார்க்கணும், மக்களும் சொல்கிறேன். ஏன்னா அங்கே உள்ள நீங்கள் எதார்த்தம் உண்மையாக இருக்காங்க அப்படி தான் நினைக்கூடாது. அது ஒரு ட்ராமான்னு நினச்சி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ரொம்ப நீங்கள் பார்த்துட்டு எமோஷன் ஆகிட்டு, இப்போ வெப் சீரியலில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒருத்தர் கொலை பண்ணுது, அதை எடுத்து பார்க்குறோம். அது சினிமாவை பார்த்துறோம், வெப் சீரிஸை பார்க்குறோம், ஒரு இதில் சீரியலை பார்த்துறோம், ஒரு கற்பனை கதாபாத்திரம் பார்க்குறோம்ல. என்னை பொறுத்திருக்கேன் பிக் பாஸ் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப போட்டு அதில் போட்டு மக்கள்லாம் போயிட்டு உண்மையிலே அப்படி இருக்காங்களா நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க வந்து டிஆர்பி அதிகமாக இருக்கும், அந்த ஷோ சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சில இதெல்லாம் பிளேலாம் பண்ணுவாங்க. நம்ம மக்கள் வந்து போயிட்டு அதெல்லாம் நம்பக்கூடாங்கிற என்னோட இது. அப்படியே அப்படி யதார்த்தமாக இருந்தால் கூட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அனுமதிக்கணும். அங்கே உள்ள இருக்கிறவர் நம்ம சினிமாத்துறையை சேர்ந்த பிரபல ஹீரோ விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஹீரோ இன்னைக்கு சமூகத்தில், திரையுலகில். அப்போ அவர் இருக்கும்போது எப்படி கமல்ஹாசன் இருந்தாரோ அதுக்கப்புறம் இன்னைக்கு விஜய் சேதுபதி உள்ளே இருக்கார். அப்போ அவருக்கு சமூக பொறுப்பு இருக்குது. நீங்கள் விஜய் சேதுபதி வந்து உங்கள் படத்தில் என்ன வேணால் கரெக்டாக நடக்கலாம். நீங்கள் கொலாரம் நடிக்கலாம், போலீஸ்காரன் நடிக்கலாம், லவ்வராக நடிக்கலாம், என்ன கரெக்டாக நடிக்கலாம். ஆனால் இது வந்து விஜய் சேதுபதியோட ஒரிஜினல் வசனத்தை மக்கள் பார்க்குறோம். விஜய் சேதுபதியை நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் இங்கே கேரக்டரை பார்க்கல. அப்போ நீங்கள் அங்கே உங்களுக்கு விஜய் சேதுபதிங்கும்போது அது பொறுப்பு இருக்குது. நீங்கள் படத்தில் நடிக்கிறது என்ன கரெக்டாக நடிக்கலாம்னு சொல்ல முடியாது. திரு நடிக்காதியே, கொலாரம் நடிக்காதியே, அது சொல்ல மாட்டோம். அதுவும் நீங்கள் ஒரு நடிகர் வந்து எந்த கரெக்டாக நடிக்கலாம். ஆனால் பிக் பாஸில் விஜய் சேதுபதிங்கிறது மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நடிகர், பொறுப்புள்ள ஒரு நடிகர். சார், நீங்கள் பொறுப்புள்ள நடிகர் சொல்கிறீங்க. லேப்டாப் வாங்குற விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் கொடுக்குறாங்க. அதில் வந்து சினிமா நடிகர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அவங்க அங்கே போகிறாங்க? போயிருக்காரு. லேப்டாப் மட்டும் இல்லை சார், சமூகத்தில் இப்போ சமூகத்தில் நடக்கிற எல்லா அரசு விழாக்களும் ஒரு சினிமா விழாவாக தான் நடக்குது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆயிடுச்சா? அந்த மேடையில் யார் யார் இருந்துச்சா? ஆயிடுச்சாங்க பார்ப்போம். அந்த மேடையில் யார் இருந்தா? பெரிய கல்வியாளர் இருந்தாங்களா,
பெரிய பேராசிரியர் இருந்தாங்களா, பெரிய கல்வி மேதைகள் இருந்தாங்களா, அங்கே யார் இருந்தா? எல்லாம் சினிமாக்காரங்க. அதுக்கப்புறம் மகளிர் அணின்னு ஒரு சினிமாக்காரங்களுக்கும் கல்விக்கு என்ன சார் சம்பந்தம்? அது நீங்கள் அங்கே அரசு கேட்கணும். நானும் அதுதான் கேட்குறேன். சினிமா வேற கல்வியாளர்கள் யாரும் இல்லையா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா கல்வி எப்படி சிறந்துச்சுன்னு அவங்க பேசணும். அந்த சினிமாக்காரன் அப்போ எல்லாமே சினிமா நிகழ்ச்சியாகவே இருக்குது சார். இப்போ அந்த மகளிர் மாநாடுன்னு போட்டாங்க, அதில் மேடையில் பார்த்தா அதுலேயும் சினிமா நடிகைகள் தான் அதிகமாக இருந்தாங்க. இப்போ லேப்டாப் வாங்குறதுல எத்தனை மந்திரி இருக்காங்க, தமிழ் எத்தனை பெரிய ஆளுலாம் இருக்காங்க. நான் விடுங்க, உங்கள் கூட்டணி கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு கூப்பிட்டு பேச வச்சு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் எல்லா அரசு விழாக்களும் இன்னைக்கு சினிமா விழாக்களாக மாறிக்கிட்டு இருக்கு. அது ஏன்? ஆனால் சினிமா அழுக மாட்டேங்குது. ஒரு படம் சின்ன படம் ரிலீஸ் ஆக முடியல, தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. சினிமாவில் 1000 பிரச்சனை இருக்குது, புடிச்சிருக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுலலாம் உங்களுக்கு சினிமாவில் அக்கறை இருக்க மாட்டேங்குது. உங்கள் விழாக்களுக்கு மட்டும் சினிமாக்கள் தேவை. சினிமாக்கா என்ன வேறு என்ன நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க? எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணீங்க? சிறிய படம் எத்தனை தவிக்குது, அதை சீரமைக்கிறீங்களா? இந்த இப்போ சல்லியர்னு படம், தமிழ் சார்ந்த படம், ஒரு இலங்கை தமிழோட வழியை சொல்கிற படம், அதுக்கு தியேட்டரிங்க கிடைக்கல. அந்த ரிலீஸ் பண்ணுறது பிடிச்சிடலாம், தெருவில் வந்து கத்துறாங்க, தெருவில் வந்து கதறாங்க. என்னதுன்னு கேட்குறீங்களா? அப்போ இதெல்லாம் சினிமாவுக்கு எந்த நன்மை செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனால் சினிமாக்காரனை வச்சுட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அரசு விழாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சார் சின்மை வந்து நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு புரியும்படியா. ஆனா சின்மைக்கு மட்டும் யாருமே இந்த ஆக்ஷன் எடுக்கவே மாட்டாங்க. மியூசிக் சங்கத்துல கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை பண்றாங்க. ஆனா காசு வாங்கிடுறாங்க, ஆனா பாட்டு பாடிடுறாங்க. கேட்டா வந்து இவரு இருந்தா நான் பாட்டு இருக்க மாட்டேன், தெரிஞ்சா பாடிக்க மாட்டேன்றாங்க. அது எந்த இடத்துல சரியா இருக்கும், நியாயம்? அது நம்ம சின்மை ஏற்கனவே நிறைய பிரச்சனை சந்திச்சதுனால நம்ம ரொம்ப போர்ஸ் நம்ம அவங்கள்ட்ட ஸ்டெப் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க உண்மையிலே மனதை பாதிக்கப்பட்டிருக்கலாம், ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப போய் ஒரு 1000 தான் இருந்தாலும் ஒரு பொண்ணுங்கிற ஒரு இது வந்துருக்கு. நம்ம போய் திருப்பி ஸ்டெப் எடுத்து அது சில விஷயத்தில் நம்ம சுமூகமாக தான் போடுது சார். ஒரு பெண்ணுங்கிற முறையில் சுமூகமாக தான் போட்டிருக்கு. நான் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் சினிமா இடத்துல நான் கேட்க வேண்டிய விஷயம். ஓகே, உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும், தப்பு இல்லை. ஒவ்வொருத்தரும் கொள்கை அடிப்படையில் இருப்பாங்க. சிலர் வந்து நாத்தியத்தில் தான் இருப்பாங்க, அவங்க வந்து ஆன்மீக பற்றி நடிக்க மாட்டாங்க. சிலர் வந்து ஆன்மீக பேங்க் ஈடுபாடாக இருக்கும், அவங்க நாத்தியம் அப்படி கேரக்டர் நடிக்க மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆர்லாம் பார்த்தா அவருக்கு குடிப்பழக்கம் இருக்காது, ஆனால் குடியார் நடிக்க மாட்டார், சிகரெட்டுக்கு குடிக்க மாட்டார். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தாந்தம். அது மீறி அவங்க கலைத்துறையில் நடிக்கணும், பாடணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வற்புறுத்த முடியாது. இப்போ அவர் மோகன்ஜி கேட்குறது ஒன்று தான், இவர் படம்லாம் பாடியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஏன் என்ன குற்றச்சாட்டு? அது நானே தெரிஞ்சுக்கணுங்கிறார். இப்போ பொதுவாக நான் கேட்டேன்னா, இப்போ மோகன்ஜினா பொதுவாக என்னன்னா ஒரு ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அப்போ ஒரு ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் படத்தில் நான் பாடினக்கா வருத்தப்படுறேன்னு சொல்லலாம், ஒரு நியாயம். ஓகே, அப்பா அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குப்பா, ஒரு ஜாதி முத்திரையை பதிந்த ஒரு இயக்குனர் படத்தில் பாடக்கூட சித்தாந்தம் இருக்குப்பா, ஓகே. அது வந்து ஏன் அப்படின்னா அதுக்கு கேட்க மாட்டான், அது அவங்க இஷ்டம் சார். ஒரு 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 மத சார்ந்த படத்தில் பாட மாட்டேன், ஒரு ஜாதி சார்ந்த படத்தில் பாட மாட்டேன், அது அவங்க இஷ்டம். அது வந்து கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் படத்தில் பாடினீங்கல்ல, லைவ்ல இருந்து பாடினீங்கல்ல, அப்போ மோகன்ஜி மேலே ஒரு ஜாதி முத்திரை இருந்துக்குன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் மாரி செல்வராஜ் மேலேயும் அந்த ஜாதி முத்திரை இருக்கு. ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் தான். அப்போ அவர் படத்தில் ஏன் பாடினீங்க அப்படி சொல்லுங்கள். இவர் ஜாதி முத்திரை பாடினா அப்போ அங்கேயும் பாடக்கூடாது. அப்போ நாங்கள் சித்தாந்தத்தை நாங்கள் வரவேற்போம். ஒன்று தான், இந்த இயக்குனர் படத்தில் பாடுவேன், இந்தந்த இயக்குனர் படங்களை நான் பாட மாட்டேன்னு உங்களுக்கு சித்தாந்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, இந்த படத்தை இயக்குனர் யார்? அதான் கேட்கணும். நமக்கு ஒரு இயக்குனர் நான் இப்போ எந்த யார் இயக்குனர் இருந்தால் பரவாயில்ல, என் பாரு என் தொழில் அப்படின்னு பாடிட்டே இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. சில இயக்குனர் படத்தில் பாடினதுக்காக நீங்கள் வருத்த போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் சில இயக்குனர் பாடக்கூடாதுன்னு உங்களுக்கு சித்தாந்தம் இருக்குது. இன்னார் படத்துக்கு இயக்குனருக்கு தான் பாடுவேன், இன்னார் இயக்குனரில் பாட மாட்டேன். அப்போ முதல் கேள்வி இதுக்கு யார் இயக்குனர்னு கேட்க வேண்டியது உங்களுக்கு.
மாதிரி வராங்க, மனுஷங்க வராங்க, சினிமாவுல பாடல்களை கூப்பிடுறாங்க, இப்ப ஜாதி எடுக்க எதுவுமே எடுக்கணும். நீங்க சார், நாங்க சார் பாடல் மட்டும் வாங்கிக்கிறாங்க. சின்மை மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு சார் எங்களுக்கு. எங்களுக்கு இருக்கு சார். ஏன்னா அவங்க உண்மையே பொய்யே சார். ஒரு விஷயத்துல அவங்க ஒரு ஒரு போராடிட்டு இருந்திருக்காங்க. இன்னொன்று, பல வருஷமா அவங்கள வந்து டப்பிங் பேச விடலை, எங்கேயும் பாடவும் இல்லை. அதெல்லாம் மீறி இப்போ தான் அவங்க வந்து இப்போ இந்த ஏரமான் ஒரு இந்த ஆமாம் டக் லைஃப் இதெல்லாம் அவங்க பாடினாங்க. பாடி திருப்பி ஒரு என்ட்ரி வராங்க. அப்போ ஒரு பாடகியாக ஒரு 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 கலைஞராக வந்து நாங்கள் அப்போ எல்லாத்தையும் மீண்டு வராங்க அப்படின்னு பார்க்கணும் தவிர திருப்பி அவங்கள ஆராய்ச்சி பண்ணுறதுல இப்போ இல்லை. அவங்களும் சினிமா கலைஞர் தான், ஒரு பாடகி தான். அந்த ஒரு ஸ்டாப் பண்ணால் திருப்பி வந்துட்டாங்க, ஓகே திருப்பி அவங்க தொழில் பார்க்கணும்னு நினைக்கிறோம். இப்போ கூட மோகன்ஜி வந்து போகலாம் கொடுத்தாரு என்ன சார்ன்ட்டு. நான் இப்போ ஓப்பா சொல்கிறேன், எங்கள் சங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் போகல, சும்மா போயிருங்க, அவங்க லேடி ரொம்ப போட்டவங்களாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற சொல்லி தான் மோகன்ஜியை சமாதானம் பற்றிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஓகே அவங்க மன்னிப்பும் கேட்க வேண்டாம், ட்விட்டர்லையும் எடுக்க வேண்டாம், நான் வந்து என் சாங்கு எடுத்துக்கிறேன் சார், நீங்கள் அதில் இது வரக்கூடாது சார், அது உங்கள் இஷ்டம்ட்டேன். அது உங்கள் இஷ்டம், சாங் வச்சுக்கிறது வைக்காது உங்கள் இஷ்டம், அது நீ முடிவு. அந்த முடிப்படி தான் இன்னைக்கு ஒரு படத்தில் இன்னைக்கு சின்மையோட வாய்ஸ் அந்த சாங்கில். சார், இப்போ நீங்கள் ஒரு இயக்குனராக ஒரு கேள்வி, விஜய் படம்னாவே ரீமேக்கு டப்பிங் ஏதாவதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் படம் அப்புறம் பாலாயா படத்தை வச்சு 2 பேரும் ஒன்றா வச்சு பேசுகிறாங்க. இப்போ வந்து இவ்வளோ தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாரை வந்து பேசுகிற லெவலில் இருக்குது விஜய் சார். வந்து இது மாதிரி ஒரு 2வது ரீமேக் படம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஸ்பெயின் இருக்காது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ரீமேக் பண்ணுறது அது என்ன புதுசு இல்லை சார். எம்ஜிஆர் காலத்தில் நாளை நிம்மதியாக இருக்கட்டும், பல்லாண்டு வாழ்க, நிறைய படங்கள் ரீமேக் தான் சார். அவர் வந்து கச்சா அமைச்சதுக்கு அப்புறமும் அந்த படங்கள் வந்து பல்லாண்டு வாழ்க ரீமேக் தான். அது நாளை நிம்மதி ரீமேக் தான். விஜய் சார் படம் கில்லி, எத்தனை படம், நிறைய படங்கள், போக்கிரி, எல்லாமே ரீமேக் தான். அவர் புதுசாக ஒன்றும் ரீமேக் பண்ணல, அவர் நிறைய படங்கள் ரீமேக் பண்ணியிருக்காரு. இந்த படம் இது வந்து இங்கே அரசியல்வாதியாக பார்க்குற நடிகராக பாருங்கள் விஜய் சார். அவர் ரீமேக் பண்ணார், ஒரிஜினல் பண்ணார், அவர் இஷ்டம் சார். ரீமேக் பண்ணுறதுன்னு அவ்வளோ நம்ம தேசத்துற மாதிரியே அது ட்விட்டர் போட்டு அதில் போட்டு ரீல்ஸ் போட்டு ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறதும் ஒரிஜினல் கதையை பண்ணுறதும் அந்த நடிகரோட இஷ்டம், அந்த தயாரிப்போட இஷ்டம். இதில் போய் கிண்டல் போட்டுருக்கோ எல்லாம் ஒன்றும் வழியில். இது சினிமா வேற, அரசியல் வேற. தீர்ப்பு வந்துருச்சு, என்ன வந்திருக்கு நான் தெரியலையோ. தீபம் ஏற்றலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. முன்னெடுத்த தீர்ப்பே தான், ஏன் அதை இது பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கருத்து என்ன? சேகர் பாபு ஆக்சுவலி திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை, 6 படை முருகர். அது வந்து புராண காலத்திலிருந்து காலங்காலமாக 1000-2000 வருஷம் முன்னாடிலிருந்தே குன்று இருக்கும் இடம்லாம் கோமன் இருக்கும் இடம். ஓகே, அப்போ திருப்பரங்குன்றது முதல்ல முருகர் மலை. முருகர் மலை அது முருகருக்கு சொந்தமானது. அந்த முருகர் மலையில் அவங்க எங்கேனாலும் விளக்கத்துவாங்க சார். அந்த திருப்பரங்குன்றம் மலையில் எங்கேனாலும் விளக்கத்துவாங்க. அது இந்துக்களோட உரிமை, அவங்க இஷ்டம். அதில் வந்து ஏற்றக்கூடாதுன்னு எந்த முஸ்லீம் சொல்லலை, எந்த கிறிஸ்தவரும் சொல்லலை. ஏற்றக்கூடாது சொன்னது யாருன்னா அரசாங்கம். ஒரு அங்கே வந்து சிக்கந்தர் மலையில் இருக்காங்க, அங்கே இருக்கவங்க வந்து சொன்னாங்கனாலும் ஒரு ரீசன் இருக்கு. ஓகே, ஏதோ மத விஷயங்கள்ட்டு ஒரு முஸ்லீமும் சொல்ல சார் ஏற்றக்கூடாதுன்ட்டு. அரசாங்கம் சொல்லுது சார். ஓகே, கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சு சார். கோர்ட்டு தீர்ப்பு வந்து ஏற்றுறாங்க, அதையும் மதிக்கிறாங்க சார். யார் மதிக்கிறா? அரசாங்கம் சார். தடுக்குது சார் ஏற்றக்கூடாதுன்ட்டு. அப்புறம் மேல்முறையீடு பண்ணுறா, யார் பண்ணுறா? முஸ்லீமா பண்ணாங்க, அரசாங்கம் பண்ணுது சார். அப்போ திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுங்கிறது இந்து விஷயம். இதில் வந்து அரசாங்கம் எவ்வளோ எதிர்ப்பாக செயல்படுது, கோர்ட்டில் கேஸ் போடுது, மேல்முறையீடு பண்ணுது. இதெல்லாம் இது பண்ணும்போது என்னன்னா, சும்மா இருக்க முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வர ஆரம்பிக்குது. நல்ல வேளை இதில் இந்துக்களும் முஸ்லீம்களும் தெளிவாயிட்டாங்க, இது அரசியல், இதில் நம்ம வந்து விழுந்துடக்கூடாதுன்ட்டு. உண்மையிலேயே திருப்பரங்குன்ற விஷயத்தில் நான் அங்கே இருக்க எல்லா முஸ்லீம்களும் நான் பாராட்டுறேன். யாருமே அதை எதிர்ப்பு இல்லை, அது பெருசாக எடுத்துக்கவும் இல்லை, இந்துக்களும் பெருசாக எடுத்துக்கல. அதனால் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. இது வந்து முருகன் கொடுத்த தீர்ப்பாகவே இருக்கட்டும். தயவுசெய்து அறநிலையத்துறை இருக்கவங்க பொதுவாக இருக்கணும். ஒரு ஒரு மதத்துக்கு பற்றும் ஒரு மத வெறுப்பும் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து பாதி மாத ஜே அப்படின்னு சொல்கிறதுலாம்
மத வெறி வார்த்தை சொல்லாதீங்க, அது தேசப்பற்று. தேசப்பற்று இங்கே சொல்லாத. ஏன்னா பாரத மாதாங்கிறது இந்திய தாய். இந்திய தாயின் மடியில் தான் இங்கே சர்ச்சு இருக்குது. இந்திய தாயின் மடியில் தான் இங்கே பள்ளிவாசலும் இருக்குது. இந்திய தாயின் மடியில் தான் ஒவ்வொரு சிவன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது, முருகர் கோயில் இருக்குது. இந்துக்கள் எல்லா கோயிலும் இந்திய தாயின் மடியில் தான் இருக்குது. இந்திய தாய் தான் மசூதிகளையும் பள்ளிவாசல்களையும் இந்து கோயிலையும் தாங்கிட்டு இருக்கு. அதனால எல்லா கோயிலையும் பாரத மாதா சொல்லலாம். அங்கே போய் இன்னார் வாழ்க, எடப்பாடி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, அண்ணாமலை வாழ்க, குறிப்பிட்ட பேரை சொல்லி வாழ்வு கோஷம் போறதான் தேச துரோகம். நன்றி, வணக்கம். அறநிலைத்துறை சேகர் பாபு மாத்தலான்னு ஏதோ கோரிக்கை. ஏன்னா உள்ள வர சாமி கும்பிட வர கூட அநாகரிகமா பேசுறாருன்னு ஒரு பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ். அதே இல்ல சேகர் பாபு வந்து ஒரு அமைச்சருக்கான அந்த தகுதி இல்லைன்னு தோணுது அவருடைய நடவடிக்கைகள். ஏன்னா தமிழிசேக்கா அவங்க ஏற்கனவே பிஜேபி தலைவராக இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மாநிலத்தில் கவர்னராக இருந்தவங்க. அவங்களுக்கு கோயிலுக்கு போகும்போது யாரோ ஒருத்த மாதிரி டீல் பண்ணுறது ஒரு 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 கேவலமா அந்த செய்கை இருக்குல்ல. அவங்க கவர்னர் இருந்தவங்க. அவங்க கோயிலுக்குள்ள போகிறது அது ஒரு ஒரு மரியாதை பேசுறதுல. சரி, ஓகே, அவங்கள அவ்வளவு சொல்றதுக்கு போகலான்ட்டு உதயநிதி ஸ்டாலின் நம்ம முதல்வரோட ஒய்ஃப் திருமதி துர்காஸ்டாலின் அவர்கள் எத்தனை கோயிலுக்கு நீங்க போறீங்க? அவங்க கூட எத்தனை பேர் உள்ள போறாங்க? சட்டம் ஒன்றா இருக்கணும் சார். அப்போ தமிழிசேக்காவுக்கு நீங்க என்ன நீங்க மட்டும் குடிச்சுனீங்களோ அதே மாதிரி உதவி அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்களையும் அதே மாதிரி பண்ணணும். நீங்க ஒரு அமைச்சர்னா நீங்க எல்லாத்தையும் ஒன்றா பாருங்க. அங்கேயும் மட்டும் படைசுக்குள்ள போறீங்க, துர்கா மடத்துக்குள்ள நீங்க போறீங்க, எத்தனை பேர் கூட போறீங்க? அப்போ ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு கோயில் உங்க சொந்தமா? தமிழிசேக்காவுன்னா கோயில் சொந்தம் இல்லையா? இல்லை ஒரு கவர்னர் போய் எவ்வளோ ஒரு ஒரு சல்லித்தனமாக டீல் பண்ணுறீங்க. அப்புறம் அங்கே பாதி மதன்னு சொல்லிட்டு சார் என்ன சார் நீ சோத்து திங்கிறியா? அது என்ன வார்த்தை? அது என்ன வார்த்தை? அது இது ஒரு அமைச்சர் பேசுகிற வார்த்தையா? அது தெருவுரை பொறுக்கி பேசுகிற வார்த்தை அதெல்லாம். சார் கடைசி கொஸ்டின் சார், பராசக்தி கதாநாயகி வந்து ஸ்ரீலீலா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனநாயகம் படம் போய் பார்க்காதீங்க, பார்க்கறதா ஒரிஜினல் படம் போய் பாருங்க, பாலாஜி படம் போய் பாருங்க, உங்களுக்கு எங்க படத்தை தாண்டி அந்த படம் பார்க்கறதா இருந்தா வேற படம் போய் பாருங்க. கருத்து அவங்க ஒரு நடி இங்கே ஆர்டிஸ்ட்டுங்க அந்த படத்தை நடிச்சுட்டாங்க, சம்பளம் வாங்கிட்டாங்க. வாங்க சம்பளத்துக்கு அவங்க வந்து விசுவாசமா கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பெருசும் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் வந்து சொல்லட்டுங்கிறேன். அதை போய் பெருசாக எடுத்துக்கூடாது. நம்ம சொல்றத அவங்க வந்து எப்பவுமே இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை பார்க்க சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களை பிளாக் பண்ணிட வேண்டியதான். தமிழ் படத்தை இந்த எங்களுக்கு பராசக்தியும் தமிழ் படம், ஜனநாயகம் தமிழ் படம். நீங்கள் சினிமாக்காரனா எல்லாருக்குமே 2 படமும் ஓடணும், 2 படம் வெற்றி அடையணும். ஒரு படம் வெற்றி அடையணும், ஒரு படம் தோக்கம் யாரும் நினைக்கக்கூடாது. இப்போ பராசக்தி குறிப்பை சேர்ந்தவங்க அவங்க யாராக தான் சரி, ஜனநாயகம் தோக்குன்னு நினைச்சாலும் அது வந்து சரியான நோக்கம் இருக்காது. அதே மாதிரி இங்கே இவங்களும் இப்போ பராசக்தி தோக்குன்னு நினைக்க கூடாது. 2 வெற்றி அடிக்கணும். 2 வெற்றி அடிச்சது தான் எங்களுக்கு சினிமா துறைக்கு நல்லது. 2 படம் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். அவங்க ஸ்ரீலீலா சொல்றதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம். அவங்க பேச்சு கேட்டலாம் யாரும் படம் பார்க்கணும் யாரும் முடிவு பண்ணுறதில்ல. நம்ம முடிவு பண்ணுறோம் எந்த படம் பார்க்கணும், எந்த படம் எத்தனை பார்க்கணும் நம்ம முடிவு பண்ணுறோம். ஸ்ரீலீலா சொல்கிறது அதெல்லாம் விட்டுருங்க.